இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுற ரெண்டு கட்சியும் தான் மாறி மாறி ஆடுறீங்க. ஒன்னு காங்கிரஸும் ஒன்னு பாரதிய ஜனதா. அதே கர்நாடகன் வரும்போது இறையாண்மை இருக்க மாட்டேது, ஒருமைப்பாடு இருக்க மாட்டேது, தேசப்பட்டு இருக்க மாட்டேது, கன்னட மாநில பற்று மட்டும்தானே இருக்கு. அது ஏன் பத்து சாதனையில பெரிய சாதனை இந்த 3 வருஷம் ஆட்சி இழுத்து ஓட்டினது தான். அதாவது அதுல கிளம்பாக்கம்லாம் வருதா? குவார்டருக்கு 20 ரூபாய் ஏற்றினதுலாம் வருதா? அதெல்லாம் வருதா? 10 இருப்பா 100 விழுக்காடு சாதிச்சிருக்கீங்க. அதுல 10 மட்டும் படிக்கிறீங்க. நேரம் இல்லையா? 10 படிங்க, மீதியை வெளியிடுங்க. மீதி 90 வெளியிட்டுங்க. 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டாங்களா ஐயா தமிழக முதல்வர் அவர்கள்? 10 விழுக்காடு படிக்க நேரம் இருந்தது, சட்டசபையில் படிக்க முடியல, நீங்க வெளியிட்டு போய் பார்த்து. கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருந்தவர்கள் நீங்க கட்ட தேவையில்லை, கடன் வேண்டுமென்றால் நகைகளை அடமான வையுங்கள், நாங்கள் உடனே மீட்டு கொடுப்போம். அதெல்லாம் சொன்னது யாரு? இந்த வார்த்தையை நம்பி அடமான வச்சாங்களா? இருக்கிறேன் மீட்டு கொடுத்துட்டீங்களா? நம்பி வச்சவன் நகையெல்லாம் போச்சு, தெருவில் நீங்க நிக்கிறானே. அதுக்கு விலை கொஞ்சம் நாங்க பாருங்க. அவன் வெறும் டப்பாவை கொடுத்துட்டு கடனை பெற்று போயிட்டாங்க. வெறும் டப்பாவுக்கு கடன் கொடுத்த மேலாளர் யாரா? அவன் யாரு? கடன் வெறும் டப்பாவை காட்டி, நகை இல்லாம டப்பாவை காட்டி கடன் பெற்றவன் முகவரி கொடுத்தானா இல்லையா? கொடுத்துருப்பாங்களா? அந்த முகவரியில் யார் இருக்கா? வெறும் டப்பா கொடுத்து கடன் பெற்றிருக்காங்க, அவன் நடவடிக்கை இல்லையா? ஏன்னா திறந்தே பார்க்காம நகையே இல்லாம எவ்வளவு கடன் கொடுத்தாங்க, மேலாளர் மேல நடவடிக்கை எடுத்துட்டா இதெல்லாம் நம்ப முடியுமா? இந்த நாட்டில் நம்ப சொல்றீங்களா? இதுதான் பகுத்தறிவாதிகள் இருந்த ஆளுகிற ஆட்சியின் முறையாது.